சிகரெட்டு குடித்து கொஞ்சம் பிரச்சனை வந்தது. செயின் ஸ்மோக்கர் அவர் இப்போ சிகரெட் குடிக்கிறது இல்லை. பயங்கர ஒரு நாளைக்கு 30 சிகரெட் 40 சிகரெட் குடிப்பார். அதுக்கு சின்ன வயசுலேயே விளையாட்டு பொம்மையிலேருந்து எல்லாம் வாங்கி கொடுக்கும்போதே அதுக்கு வந்து அணு குண்டு, அணு ஆயுதங்கள் அதுலேயே ஆர்வமாயிடுச்சு. ரீசெண்ட் அவரோட பேட்டிஸ்லாம் பார்க்கும்போது பயந்து போயிட்டாரோ, ரொம்ப அடங்கி போயிட்டாரோ அப்படின்ற. இல்லைம்மா, ட்ரம்ப்புக்கு வந்து நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா பாடி ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. இப்போ கிம் ஜாங் உன்னும் சேரும்போது இன்னும் பயம் ஜாஸ்தியாக, ஐயோ இவன் வேறு வரானே அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் தான் ட்ரம்ப் இருக்காரு. அமெரிக்காவை அழிக்கிறது தான் அவனோட லட்சியமே. அமெரிக்காவே கிம் ஜாங் உன் பேரை கேட்டாலே அனுப்பான். ட்ரம்ப் இப்போ வாலண்டியராக வண்டியில் ஏறி போகிற நிறுத்தலான்னு சொன்னால் கூட ஈரான் நிறுத்துற மாதிரி இல்லை. போட்டு டெய்லி அடின்னு அடிச்சிட்டு இருக்கு. 2 நாடுக்கு தொடங்கி இப்போ மற்ற நாடுகளும் இதில் அடிப்படுது இல்லை. அப்போ இது 3ஆம் உலக போருக்கான அடித்தளமாக தான் இருக்கணும். காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நம்ம கிம் ஜாங் ஹோம் அவரோட 13 வயசு பொண்ணுக்கு வந்து பெரிய பதவி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 13 வயசுலேயே இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்றதை தாண்டி ரொம்ப வருஷமாக அவர் வந்து அந்த பொண்ணுக்கு எல்லாமே அணு ஆயுதங்களை எப்படி தயார் பண்ணுறாங்க எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இல்லையா? இது எதனாலன்ற கேள்வி இனி வரைக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. எதனாலன்ற கேள்வி அப்படின்னா, எதிரியை அழிக்கிறது தான் அவங்களோட, அமெரிக்காவை அழிக்கிறது தான் அவங்களோட லட்சியமே. அவங்க குடும்ப பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டை போட்டாலே முதல்ல அமெரிக்காக்காரனை கொல்லணுன்றது தான். அந்த மாதிரி அவங்க அப்பா தாத்தா காலத்துலேருந்து இருக்குது. அமெரிக்கா தான் அவர் முதல் எதிரி. அவருடைய முழு நேரமும் அவங்க சிந்தனையில் இருக்கிறது அமெரிக்காவை அழிக்கணுன்றது தான். அதனால் அவங்க அப்பா இருந்தார், ஒரு சர்வாதிகாரியாக இருந்தார். அதுக்கப்புறம் கிம் ஜாங் உன் வந்தார். கிம் ஜாங் உன்னு நல்லபடியாக போயிருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பயப்படுற ஒரே, தூக்கத்தில் எழுப்பி கிம் ஜாங் உன் பேரை சொன்னாலே அலறக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா ட்ரம்ப்பாக இருந்தாலும் அமெரிக்காவே கிம் ஜாங் உன் பேரை கேட்டாலே அனுப்பாங்க. அதுக்குமா அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போ அடுத்த வாரிசு வேணும்ல, அதுதான் பொண்ணை தயார் பண்ணுறாரு சார். ஆனால் கிம் ஜாங்க்கு வந்து 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க, 3ஆவதாக இது ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அவருக்கு இருக்கிறதே ஒரு, நீங்கள் விஜய் மாதிரியே பேசுகிறீங்களேம்மா, எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான்ற மாதிரி. அவருக்கு 2 ஆண் குழந்தை இருக்குது, 7. அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், புரியுதா? அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு செலிப்ரிட்டி பாடகி. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். இது வரைக்கும் அந்த அம்மா வெளியில் காட்டியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது குடும்ப ரகசியம், வெளியில் போயிடக்கூடாதுன்றாங்க. அங்கே ரொம்ப இதாக இருப்பாங்க. அவங்க தங்கச்சி ஒன்று இருக்கு, கிம் ஜாங் உன்னோட தங்கச்சி. அதை தான் முதல்ல கொண்டு வரலான்னு பிளான் பண்ணார். அதுக்குள்ளே இந்த பொண்ணு கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. அதுக்கு சின்ன வயசுலேயே விளையாட்டு பொம்மையிலேருந்து எல்லாம் வாங்கி கொடுக்கும்போதே அதுக்கு வந்து அணு குண்டு, அணு ஆயுதங்கள் இந்த மாதிரி சின்னதாக வாங்கி கொடுத்து அதுலேயே ஆர்வமாயிடுச்சு. பீரங்கிகள், துப்பாக்கியில் சுடுறது, இதெல்லாம் அது கற்றுக் கொடுக்கும்போது அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆனோடனே இதை வச்சு தான்ப்பா அமெரிக்காவை காலி பண்ணணும்னு சொல்லி அதுவும் அப்பா சொல்கிறத கேட்டு அப்படி இருக்குது. அதனால் அடுத்து வந்து கிம் ஜாங் உன் இன்னும் ஒரு 10-15-20 வருஷம் கழித்து இந்த பொண்ணு அதுக்குள்ளே இப்போ 13-14 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் ஆச்சுனாலே அது பயங்கர மெச்சூரிட்டி ஆகிடும். அவங்க அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் இருப்பார். அவருக்கு அடுத்து இந்த பொண்ணு பதவி ஏற்றுரும். பதவி ஏற்றுச்சு அப்படின்னா அது வேறு மாதிரியாக போகும். ஒரு ஸ்ட்ராங் லீடராக வரும் ஃப்யூச்சரில். அது இல்லாமல் முதல் பெண் லீடராகவும் அங்கே தான் வடகொரியாலாம் வருவாங்க. அது பெண் லீடர் வர்றது வேறு. அவங்க அப்பா பயிற்சி கொடுக்குறாருல, குழந்தையிலேருந்தே ஊட்டி வளர்க்குறாங்கல்ல. அதனால் அதுவும் அதே மாதிரி அமெரிக்கா எதிர்ப்பு, அமெரிக்கா அழிக்கணுன்றது தான். அது பிறந்ததே அந்த இதில் தான் பிறந்திருக்கு. இது வளர்ப்பும் அப்படி இருக்கும்போது அது ஒரு ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு எல்லா உலகமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. அந்த பாப்பா வர்ற காலத்தில் எப்படி அமெரிக்கா வந்து என்ன பண்ண போகுதுன்றது பொறுத்திருந்தான்னு பார்க்கணும். சார், ஆனால் இந்த வயசுலேருந்து அவர் அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கறது ஒரு பக்கம் நல்லதாக எடுத்திருந்தாலும் அந்த சைட்லேருந்து அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் தான் இருக்குது அப்படின்ற காரணங்களும் நிறைய இருக்குது. அது யார் சொல்ல? யூடியூப்பில் பார்த்தீங்களா? எவனாவது ஒருத்தர் லூசு கம்மனாட்டிங்க ஏதாவது ஒன்று போடுவாங்க. கிம் ஜாங் உன்னுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நல்லா தான் இருக்கார். அவர் செத்துட்டாருன்னு வாங்க, நுரையீரல் பாதிப்புன்னுவாங்க. சிகரெட்டு குடித்து கொஞ்சம் பிரச்சனை வந்தது. செயின் ஸ்மோக்கர் அவர். இப்போ சிகரெட்டு குடிக்கிறது இல்லை. இப்போ பொது இடங்கள்லாம் அவர் சிகரெட்டு குடிக்கிறது இல்லை. பயங்கர ஒரு நாளைக்கு 30 சிகரெட் 40 சிகரெட் குடிப்பார், செயின் ஸ்மோக்கர். ஆனால் செத்துட்டார், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நுரையீரல் பாதிக்கப்பட்டுச்சு அப்படிலாம் கிளப்பி விட்டாங்க. வெஸ்டர்ன் மீடியா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கிளப்பி விட்டு தான் இருப்பாங்க.
அது அவங்களுக்கு எந்தெந்த நாடை பிடிக்கலையோ எந்தெந்த அதிபரை பிடிக்கலையோ அவங்களெல்லாம் கெட்டதான் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அது அவங்களோட வழக்கம். ஆனால் அது எதுவுமே உண்மையாக இருக்காது. ஆனால் அவங்கக்கிட்ட தான் எல்லா பவருமே இருக்குது. இப்போது நினச்சா அமெரிக்காவோட வெள்ளை மாளிகை அழிக்கிற பவர் கூட அவர்கிட்ட இருக்குன்னு அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த சின்ன வயசுலேயே பெண்ணை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உள்ளே போகணும் அப்படின்றது? அடுத்த வாரிசு வேணாமாம்மா, முதல்ல ப்ராக்டிஸ் வைக்காமல் அப்புறம் செத்ததுக்கு அப்புறமா கொடுக்க முடியும். சின்ன வயசுலேருந்தே கொடுத்தா தான் ஒரு ஸ்ட்ராங் லீடராக வரும். இந்திரா காந்திக்கு எப்படி நேரு கொடுத்தாரோ, அவர் ஜனநாயக பயிற்சி கொடுத்தாரு, இவர் அணு ஆயுத பயிற்சி கொடுக்குறாரு. எப்படிலாம் டீல் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கொடுத்துட்டா இன்னும் 4-5 வருஷத்தில் அது வந்து பயங்கர இதாகிடும். இப்போ இன்றைக்கி கிம் ஜாங் உனுக்கு என்ன ஆனாலும் அந்த நாடு போயிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த பாப்பா டம்மிக்கு அதை வச்சுருவாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அது சொல்கிற உத்தரவுன்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அது போய்ட்டு இப்போ வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தா தானே பெரிய பிள்ளை ஆனோடனே அதுக்கு வந்து மெச்சூரிட்டி வரும். அதனால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த மற்ற நாடுகள்லாம் எப்படி சார் பார்க்கும்? இந்த நாடை பற்றி அவங்களுக்கு என்ன கவலை இருக்குது? இந்த நாடு எப்படி பார்த்தா என்ன, நிறைய இடம் போனால் என்ன, வெள்ளம் போனால் என்ன, மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரின்றது தான் மித்த நாடுகள்லாம் நினைப்பாங்க. கிம் ஜாங் உன் எப்படி போனால் என்ன, நம்ம மேலே பாயாமல் இருந்தால் சரி அப்படின்றதான் எல்லாம். அது அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க பண்ணுறாங்க. சரி, அமெரிக்கா மேலே அவங்களுக்கு இருக்கிற பரம்பரை பகையினால அதை அழிக்கணுன்ற நோக்கத்தில் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நடக்கிற போருக்குமே அவங்களுக்குமே சம்மந்தம் இல்லை. எதுக்கு வாண்டடாக சம்மந்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? யார் சொன்னால் சம்மந்தம் இல்லைன்னு? அவராக வாண்டடாக போகிறாருன்னு சொல்கிறாங்க சார். அவராக வாண்டடாக போகிறாங்கன்னா அவங்க ஆட்கள்லாம் அங்கே இருக்காங்கல்ல, ஈரானில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மேலே அடி விழுந்தால் இவர் தானே பார்ப்பார், இவர் தானே இறங்கி ஆகணும். அவங்க மக்களுக்காக சொல்கிறாரு. என் மக்களை தொட்டேன்னா அவனை விட மாட்டேன்றாரு, அவ்வளோதான். அவர்லாம் வாண்டடாக தான் போலியே. அவர் வந்து அவங்க மக்கள் ஈரானில் வேலை பார்க்குறாங்க பல்வேறு துறைகளில். அவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் விட மாட்டேன் அப்படின்னா ஒரு தலைமை சொல்கிறது தானே. இப்போ மோடிஜி நம்ம உங்களெல்லாம் காப்பாற்றலையா? உங்களுக்கு ஒன்றுனா மோடிஜி வந்து நிற்க மாட்டாரா? சொல்லுவார்ல, இந்தியர்கள் ஒருத்தரை தொட்டிங்கன்னா அழிச்சிருவேன்னு சொல்லுவாரா இல்லையா? அது மாதிரி அந்தந்த நாட்டில் அங்கே உள்ளவங்க அதை சொல்கிறாங்க. அவங்க மக்களை காப்பாற்றுறதுக்காக கிம் ஜாங் உன் சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து அவருடைய பவரை காட்டுறாரு அமெரிக்கா கிட்ட அப்படின்ற விஷயம். அவர் பவர் தான் அமெரிக்காவுக்கு ஏற்கனவே தெரியுமே. அவர் பவர் தெரிஞ்சு தான் இருக்குது. இது வந்து அவர் பவர் ஸ்டார்ன்றது தான் அவங்களுக்கு தெரியும். நம்ம பவர் ஸ்டாராக நினச்சிடாங்க. கர்நாடகாவில் பவர் ஸ்டார்ன்றது வேறு, சூப்பர் ஸ்டார் தான் பவர் ஸ்டார். நம்ம ஊரில் ஒரு டுபாக்கூர் தான் பவர் ஸ்டார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி அங்கே வந்து வேர்ல்டு பவர் ஸ்டார் யார் அப்படின்னா யார்? கிம் ஜாங் உன். அதனால் அவர் நினைக்கிறத அவர் செஞ்சுட்டு தான் இருப்பார். ட்ரம்ப் வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் போரில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பயங்கரமாக ஒரு ஹீரோயிசம்லாம் காட்டியிருந்தார். இப்போ அவரோட ரீசெண்ட் வீடியோஸ், ரீசெண்ட் அவரோட பேட்டிஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ அவர் வந்து பயந்து போயிட்டாரோ, ரொம்ப அடங்கி போயிட்டாரோ அப்படின்ற. இல்லைம்மா, ட்ரம்ப்புக்கு வந்து நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா பாடி ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. நீங்கள் ட்ரம்ப் காலை பார்த்தீங்கன்னா கடை கடை கடைன்னு ஆடும். ஆனால் முகம் வந்து முறப்பாக இருக்கும். நான் தான் ஜெயிச்சிட்டோம் அது இதுன்னு எதாவது பேசுவேன். ஆனால் உள்ளுக்குள்ளே ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும். ஈரானை பார்த்தா அது கிம் மேலே தான். கிம் மேலேயும் பயம் இருக்கும், ஈரானை பார்த்தாலும் பயம் இருக்கும். ஈரானை பார்த்து என்ன சார்? ஈரான் தான் அடி வாங்கிட்டு இருக்கலாம், ஈரானை பார்த்து என்ன பயம்ன்றீங்க? ஏன்னா அவர் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாரு சார். என்ன அது வாயில் சொல்லுவாங்க, ஆனால் அடி வாங்குறது யார்? நீங்கள் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா கோட் சூட்டு டையெல்லாம் போட்டு நல்லா இருக்கும். ட்ரம்ப்பை திருப்பி பார்த்தீங்கன்னா சட்டைக்கட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கும். நீங்கள் ட்ரம்ப்பை திருப்பி தான் பார்க்கணும், ட்ரம்ப்பை நேராக பார்க்கக்கூடாது. புரியுது அவங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி ட்ரம்ப் எப்படி இருக்காருன்னு அவங்க ஊருக்காரவங்களுக்கு தெரியும், அமெரிக்கன்ஸுக்கு தெரியும். இப்போ அதான் பயந்துட்டாரு, பயந்து பண்ணியிருக்க கூடாதுன்னு தோன்றுச்சு. ஆமாம், வந்திருக்காரு அவர். அதுதான் அந்த நிலைமையில தான் இப்போ ட்ரம்ப் இருக்கார். அதனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிம் ஜாங் உன்னும் சேரும்போது இன்னும் பயம் ஜாஸ்தியாக, ஐயோ இவன் வேறு வரானே அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் தான் ட்ரம்ப் இருக்காரு. ட்ரம்ப்பு இப்போ வாலண்டியராக வண்டியில் ஏறி போகிற நிறுத்தலான்னு சொன்னால் கூட ஈரான் நிறுத்துகிற மாதிரி இல்லை, போட்டு டெய்லி அடின்னு அடிச்சிட்டு இருக்கு. ஸோ ட்ரம்ப்பு வந்து கதற கத்தி ஏதாவது கையில் காலில் விழுந்தால் மட்டும்தான் இந்த போர் நிற்கும். இல்லைன்னா அமெரிக்காவை கொலை நாசப்படுத்திடுவாங்க. அதனால் விரைவில் ட்ரம்ப்பை தூக்கிடுவாங்க, இம்பீச்மெண்ட் பண்ணி. ட்ரம்ப்பே தூக்கிடுவாங்களா சார்? ஆனால் இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 2 நாடுக்கு தொடங்கி இப்போ மற்ற நாடுகளும் இதில் அடிப்படுது இல்லை? அப்போ இது 3ஆம் உலக போருக்கான அடித்தளமாக தான் இருக்குமா? 3ஆம் உலக போருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவங்க அவன் அடிப்பான், அவன் அடிப்பான். அது அவங்களோட அமெரிக்காவோட டைப்பில் இருக்கவங்கள ஈரான் மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்கு, வேறு யாரும் அடிக்கலை. அதனால் அது அப்படியே போயிட்டே இருக்கும். அவங்களாம் பணிஞ்சு இறங்கி வர வரைக்கும், ஈரான் சொல்கிறதை கேட்கும் வரை அவர்கள் அடி வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ட்ரம்ப் பேசுவாரா? அடுத்து ட்ரம்ப் பேசிட்டு தான் இருப்பார். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒன்று ட்ரம்ப்பை நான் சொல்லலை, மானவக்க ரோசம் உள்ளவன்னா பேச மாட்டான்.
தோத்துட்டோன்னா மானம் கெட்டவனுக்கு வந்து அதுதான் மான ரோசம்ன்றது எதுக்கு சொல்கிறது. ஆனால் நீங்கள் ட்ரம்ப்போட பொருத்தக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது அதை பேசித்தான் இருப்பார் ட்ரம்ப். சமுதாய சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.